स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनाद कुल्मादिरे कामहान्तक पिशाचा च सर्वे நிறைய விஷயம் கைமீறி போயிடுச்சு. கைமீறி போயிருச்சுன்னு எதமா சொல்ற? நீங்க நம்பி இடம் கொடுத்த மந்திரம். அதாவது நீங்க ஜோதின்னு நம்பின மந்திரா இந்நேரம் பொன்னிய கொல்றதுக்கு எல்லா திட்டமும் போட்டிருப்பா, எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருப்பா. அவ வந்த பிறகுதான் தெளிவா போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில நெருக்கடி நிறைய வந்துச்சு, நிறைய மரணங்கள் நடந்துச்சு. உங்ககிட்ட விசுவாசமா இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்க, துரோகம் செஞ்சாங்க, ஏன் கொலையும் செய்ய முன் வந்தாங்க. நீங்க செஞ்ச தொழில் தப்புதான். இருந்தாலும் எதுக்காக அதை பண்ணீங்களோ அந்த நோக்கம் சரியா இருந்துச்சு, சுயநலம் இல்லாம இருந்துச்சு. இப்ப மாறிட்டீங்க. இனிமே வேற மாதிரி வாழணும்னு முடிவும் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த முடிவும் உங்க சந்தோஷமும் நிலைக்கணும்னா அதுக்கு பொன்னி உயிரோட இருக்கணும். அவ விரும்பின வாழ்க்கை கிடைக்கணும். இந்த லிங்க பூஜை திட்டமிட்டபடி ராத்திரி நடக்கணும். என்னங்க இந்த நிலைமையில பூஜை தேவையா? இல்ல இன்னும் துக்க நிகழ்ச்சியே முடியல. வேணும்னா அடுத்து வர நல்ல நல்ல பூஜையை வச்சுக்க கூடாதா?
அபசகுணமா ஏதாவது பேசி தடுக்காத வீரை. அந்த பொண்ணு என்ன சொல்லுதோ அதை எல்லாரும் செய்யுங்க. உத்தரவு கொடுக்குற நிலைமையில நான் இல்லை, இனிமேலும் இருக்க மாட்டேன். உள்ள போ. நீ சொல்லுமா, இப்ப நாம அடுத்து என்ன செய்யணும்? திருமுனி சித்தரை பாப்போம். அவர் சொல்ற வழிமுறையை செய்வோம். வாங்க கொடாங்கி. வீராயி, நீ இப்ப உள்ளதானே போன, எப்படி இங்கே இருந்து? என்னங்க நீங்க? நம்ம கந்த பையில தங்கச்சி வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்தல, அவனை போய் பார்த்துட்டு இப்பதாங்க வரேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? அப்பா, உள்ள யாரும் இல்லப்பா. அவதான் நெருங்கிட்டா. இனிமே நம்ம தாமதப்படுத்த கூடாது. வாங்க திருமுனி போய் பாப்போம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கொடாங்கி, சாமி, சிவமந்திரத்தால் உருவேற்றப்பட்ட மந்திர முடிச்சு இது. கொடாங்கி, சாமி, சிவமந்திரத்தால் உருவேற்றப்பட்ட மந்திர முடிச்சு இது. இதை இங்கேயே வச்சுக்க. சரிங்க சாமி. பொண்ணு இங்கே வந்ததும் அவகிட்ட ஒப்படைச்சிடும். சரிங்க சாமி. அதுக்கப்புறம் அவ பொறுப்பு. சாமி, பொன்னி என்ன செய்யணும், வழிமுறைகள் என்னன்னு? இன்னைக்கு அந்தி சாஞ்சதும் பொண்ணு இந்த கோயிலுக்கு வந்துடணும். ம், 2ஆம் ஜாமம் வரைக்கும் இங்கே தனியே தங்கணும். மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம சிவமந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு காத்திருக்கணும். நான் எல்லையம்மன் கோயிலுக்கு இப்போ கிளம்பிடுவேன். போய் நள்ளிரவு பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்கணும். எமக்கு உத்தரவு வந்த உடனே அங்கே கோயில் மணியை ஒலிக்க செய்வேன். அதை கேட்டுட்டு கோடாங்கி, சொல்லுங்க சாமி. நீ இங்கே இருக்கிற கோயில் மணியை 18 தடவை ஒலிக்க செய்யணும். அது முடிஞ்சதும் பொன்னியை அழைச்சிக்கிட்டு ஆலமரம் ஏரியில்
3 தடவை முங்க வச்சு இந்த மந்திரம் முடிச்ச அவன் கையால் குளத்துல விட்டுணும். குளத்துல பாவம் கழிஞ்சதும் அங்கிருந்து 1008 தடவை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நடந்து எல்லையம்மன் கோயிலுக்கு வரணும். 1008 தடவை மந்திரத்தை சொல்லும்போது கோயில் வந்துடும். நடுவில் மந்திரத்தை நிறுத்தக்கூடாது, திரும்பியும் பார்க்கக்கூடாது. ஏன்னா பாவத்தை கரைச்சிட்டு போகிறவங்க திரும்பி பார்த்தா பாவங்கள் படையெடுத்து வந்து தலைமையில் உட்காந்து அங்கே கோயிலுக்கு வந்துட்டான். யாகத்தோடு நான் காத்திருப்பேன். அங்கே லிங்க பூஜையை முடித்து அந்த லிங்கத்தை திரும்பவும் நடத்தையே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். லிங்கம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 18வது நாள் திருவிழா. நல்லா ஞாபகம் வச்சு பொன்னி இங்கே தங்குறப்போ கூட யாரும் இருக்கக்கூடாது. கோயிலுக்குன்னு ஒரு மந்திர எல்லை இருக்கு. ஒரு கல் தொலைவுக்கு மேலே மொத்தவங்க காத்திருக்கலாம். இங்க பொன்னி இருக்கிறப்போ அந்த மந்திராவால கவலையே வேணாம். பொன்னிக்கிட்ட இந்த மந்திரம் முடிச்சு இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் நெருங்க முடியாது. ஒரு எறும்பு கூட எல்லை தாண்டி வந்து அவளை தீண்ட முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன? இது எல்லாமே ஒரு காலக்கணக்கு. நேரம் தவறாம நடக்கணும். நள்ளிரவு நேரத்தை நாள் கடக்கும்போது சரியா அங்கே லிங்க பூஜை முடிஞ்சு பொன்னி கைக்கு அது போகணும். தவறாம செய்யணும். நான் எல்லையம்மன் கோயிலுக்கு கிளம்புறேன். சரியா இருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கோடாங்கி சாமி. பொன்னியம்மன் கோயிலுக்கு பொன்னி வரும்போது இந்த பூஜை மாலையை கழுத்தில் போட்டு தான் வரும். நடக்க போகுதுன்னு சாமியார் சொன்ன 5 விஷயத்துல 3 நடந்துருச்சு. 4வது நடக்க கூடாது சக்தி. இந்த பூஜையும் நடக்கணும், பொன்னியும் தப்பிக்கணும். நிச்சயமா நடக்கும். ஏன்னா அதே சாமியார் என்ன சொன்னார்? 5 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர முயற்சி பண்ண அதை முறியடிக்க முடியும்னு சொன்னார். யூசி, நடந்து முடிஞ்ச முதல் விஷயம் இறை சம்மந்தப்பட்டது. அது நமக்கு தெரியாமையே நடந்துடுச்சு. நடந்த 2வது விஷயம் தீய வழியில வந்தது தீயில போகும்னு சொல்றது. அதான் மரத்தை வெட்டி வந்த பணம் தீயில கருகி போனது. நடந்த 3வது விஷயம் கங்கையின் மரணம். அதுவும் செங்கோடன் குடும்பத்தை சம்மந்தப்பட்டது. அதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. ஆனா நடக்க போற 4வது விஷயம் அப்படி இல்லை. அதுக்கு உள்ளேயே நம்ம இருக்கோம். முயற்சி பண்ணா நிச்சயமா அதுக்கு பலன் இருக்கும். டோன்ட் வரி. அப்போ முதல்ல பொன்னி அந்த கோடாங்கி கோயில்ல தங்க வைக்கணும். அவ மட்டும் அங்க தனியா தங்கணும். அந்த இடத்துல அவளுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா எதுவும் வராது. ஏன்னா மந்திராவால் அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. எஸ். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஆலமர ஏரியில
3 தடவை அவ முங்கி எந்திரிக்கணும். அங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொன்னி தண்ணிக்குள்ள முழுகிறப்போ தண்ணிக்குள்ள ஏதாவது ஆபத்து வரலாம். அப்போ அங்கதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ். அதுக்கப்புறம் காடு வழியா எல்லையம்மன் கோவிலுக்கு மரகதலிங்க பூஜை செய்ய பொன்னி நடந்து வரணும். அங்க வர வழியிலயும் ரிஸ்க் இருக்குமே. So we have to take care of பொன்னி. செஞ்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பூஜை முடிஞ்சதும் பொன்னி என் கூட வரணும். அப்படி இல்லைன்னா அதே கோயிலில் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் பொன்னியோட பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. பட் பொன்னி இந்த விஷயத்துக்கு ஒத்து வரணுமே. நான் பொண்ணுகிட்ட இப்ப போய் அதை தான் பேச போறேன். கண்டிப்பா அவ ஒத்துப்பா. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுல அவ ஃபேமிலியும் இந்த காட்டோட பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. நிச்சயமா ஒத்துப்பா. இங்க நம்ம இவ்ளோ பிளான் பண்ற இந்த நேரத்துல மந்த்ராவும் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பா. ஆனா நான் அவளை இங்க பார்க்கவே இல்லை. நாம பார்க்கலனாலும் நிச்சயமா அவ நம்மள கவனிச்சுட்டு தான் இருப்பா. எனக்கு சம்மதம்தான். ஆனா அப்பா தான். அவருக்கு நான் விளக்க சொல்லிக்கிறேன். கோவப்பட மாட்டாரு. இப்ப இருக்கிற மனநிலையில அவருக்கு இது தப்பாவும் தோணாது. ஏன்னா இது தப்பான காரியம் இல்ல. உன் வாழ்க்கைய நீ தேர்ந்தெடுத்திருக்க. அதுக்கான வயசும் அறிவும் உனக்கு இருக்கு பொண்ணு. சக்தி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? நிறைய. உன்னை விட அவருக்கு உன் மேல அன்பும் அக்கறையும் அதிகமா இருக்கு. கவலைப்பட எதுவும் இல்ல பொன்னி. பூஜை முடிஞ்சு மரகதலிங்கத்தை நடுக்கல் கோயில்ல சேர்த்த கையோட அங்கேயே உனக்கும் சக்திக்கும் கல்யாணம். அப்புறம் தற்காலிகமா இந்த ஊரை விட்டு உடனே போகணும். ஏன்னா தோத்து போனவ சும்மா இருக்க மாட்டா. தன்னோட காரியம் நடக்காம போனதுக்கு காரணமானவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவ. அதனாலதான் சொல்றேன். செய்வியா? கண்டிப்பா செய்வாமா. அப்பா நான் இல்ல நாங்களே உங்ககிட்ட இத பத்தி அப்புறமா. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் பொண்ணோட மனசை அறிஞ்சு அவளுக்கு வர ஆபத்தை போக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இதை நான் செஞ்சுருக்கணும். என் இடத்துல இருந்து நீ அதை செய்கிறம்மா. இதுக்கு நான் காலம் முழுக்க உனக்கு கடன் பட்டிருக்கேம்மா. பொன்னி, இன்னும் என்னம்மா தயக்கம்? நீ எங்க இருந்தாலும் சரி, உயிரோட இருக்க, நல்லா இருக்கேன்னு எனக்கு சொன்னா போதும். எனக்கு அந்த ஆபீசர் மேல முதல்ல எவ்வளவு கோபம் இருந்துச்சோ இப்ப அதை விட அதிகமா நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு புரியாம குழம்பிட்டு இருந்தேன். இது பொன்னிக்கு செய்யற உதவி மட்டும் இல்லை. சொல்லப்போனா மனித இனத்துக்கே நன்மை தரக்கூடிய ஒண்ணு. அது இப்ப நடக்க போகுது. பொன்னி மூலமா நடக்க போகுது. இன்னைக்கு வரப்போற ராத்திரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் மறக்க முடியாத ஒண்ணா இருக்க போகுது.
சரி பொன்னி, நீ அந்தி சாஞ்சதும் கோயிலுக்கு கிளம்பி வந்துரு. நான் முன்னாடி போறேன். வரேன். வாமா. இதை அணிந்தவரை யாராலும் எந்த சக்தி கொண்டு வராலும் தொட முடியாது. பொன்னி, என்ன? இது கழுத்துல மாட்டிக்கோ. இது உன்னை காப்பாத்தும். உனக்கு இன்னும் சக்தியை கொடுக்கும். எதுக்காகவும் எப்பவும் இதை கழுத்துல இருந்து கழட்டிடாத. சரி. பார்த்து பத்திரம். நான் வரேன். ஆ.